الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலேயும் சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணியமான ஜும்ஆவுடைய சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறானோ, அதே போன்று நாளை மறுமையுடைய நாளையில் எமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் நிறைந்த அந்த உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக என்கின்ற இந்த இனிய பிரார்த்தனையுடன், பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் என்னுடைய உங்களுடைய உலக வாழ்க்கை முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைந்தது என்று சொன்னால், எங்களுக்கு அந்த ஈருலக வெற்றி, இந்த உலகத்தினுடைய வெற்றியும் நாளை மறுமையுடைய வெற்றியும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனம், திருமறை வசனத்திற்கு நானும் நீங்களும் கட்டுப்பட்டவர்களாக, எங்களுக்கு என்னதான் வேலைகள் இருந்தாலும், என்னதான் லாபங்கள் தரக்கூடிய வியாபாரம் இருந்தாலும், எவ்வளவு ப்ராஃபிட்டுகளை தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நானும் நீங்களும் செய்து கொண்டிருந்தாலும், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை, பாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய உலக காரியங்களை எல்லாம் நாங்கள் ஒருபுறம் வைத்துவிட்டு, எங்களுடைய தொழில், ஏனைய வேலைகள் எல்லாவற்றையும் ஒருபுறம் நாங்கள் வைத்துவிட்டு, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஜும்ஆவுடைய விடயத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஜும்ஆவுடைய இந்த வணக்கம் இபாதத்தை பற்றி, இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான்,
ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்றால், அல்லாஹ் தஆலா எப்படி கட்டளை போடுகிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ. அல்லாஹ் எப்படி சொல்கிறான், என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த மறுமையுடைய நாள், அந்த விசாரணையுடைய நாள், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், இந்த அனைத்து விடயங்களையும் ஈமான் கொண்டு வாழக்கூடிய மூமினான ஆண்கள், மூமினான பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால், இந்த கடமை இருக்கிறதே, நாங்க விரும்பினால், நேரம் கிடைத்தால் செய்ய வேண்டிய ஒரு கடமை அல்ல, அல்லாஹ் கட்டளை போடுகிறான். ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆவுடைய தொழுகைக்கு உங்களுக்கு அழைப்பு வந்தால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நாங்க எங்கட உலக காரியங்கள், எங்களுடைய தொழில், எங்கட வியாபாரம் எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்திவிட்டு இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருப்பதன் நோக்கம் என்ன? முதலாவது, ஒரு இபாதத்தை நாங்கள் செய்யும் பொழுது, ஒரு வணக்க வழிபாடை நாங்கள் செய்யும் பொழுது அதற்குரிய சிறப்பு என்ன? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை நாங்கள் தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சொன்ன சிறப்பு என்ன? கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா. ஃபஜ்ருக்கு முன்னால நாங்க தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா. இந்த உலகம் அதிலே உள்ள விட வஸ்துக்களையும் விட அந்த 2 ரக்காத்துக்கள் சிறந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எங்களுக்கு கட்டளை போடுகிறான், ஜும்ஆவுடைய அழைப்பு உங்களுக்கு வந்தால், நாங்க இந்த சபையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஒரே ஒரு நோக்கம் அன்பார்ந்தவர்களே, வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த லாபங்களும் இல்லை. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, படைத்த ரப்பை ஞாபகமூட்டுவதற்காக எங்களுடைய உலக காரியங்கள் அனைத்திற்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். என்ன நோக்கம்? என்ன நோக்கம் அன்பார்ந்தவர்களே? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற இந்த நோக்கமும் இந்த ஆசையும் இந்த ஆவாவும் எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய 2 அல்லது 3 நோன்புகளை நோற்றவர்களாக, கடந்தவர்களாக நானும் நீங்களும் கண்ணியமான ரமதானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அருள்கள் நிறைந்த, கண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய இரவு பொழுதுகள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய இரவு பொழுதும் பகல் பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் சிறப்பிற்குரிய. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக். எப்படி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் என்று சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் நோன்புகளை நோற்று நோன்பாளிகளாக இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இந்த மாதங்களை நாங்கள் 12 மாதங்களாக இந்த உலகத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா 12 மாதங்களாக அல்லாஹ் தஆலா வடிவமைத்து, மின்ஹா, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்கள்லயும்
அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். 12 மாதங்களாக படைத்துவிட்டு 4 மாதங்களை ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதுல ஒரு மாதம்தான் நாங்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருள்கள் நிறைந்த ரமலானுடைய மாதம். ஷாபானுடைய மாதத்தை முடித்துக் கொண்டு ரமலானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்களை அழைத்து, மக்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், ரமலானுடைய மாதம் வந்து விட்டது, ரமலானுடைய மாதம் வந்து விட்டது, அருள்கள் நிறைந்த மாதம் வந்து விட்டது. ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் இன்னும் ஒரு செய்தி, வானத்திலே இருந்து ஒரு வானவர் அழைப்பாராம். அவர் எப்படி அழைப்பார் என்று சொன்னால், இதோ ரமலானுடைய மாதம் வந்து விட்டது, நன்மை செய்யக்கூடிய அடியார்களே, நன்மை செய்யக்கூடிய அடியார்களே, நீங்கள் உங்களுடைய நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சதகாக்களை, உங்களுடைய தர்மங்களை, உங்களுடைய அல் குர்ஆனிய திலாவத்துக்களை, உங்களுடைய சுன்னத்தான வணக்கங்களை, உங்களுடைய அமல்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்லுவாராம் அந்த வானவர், பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, இதோ ரமலான் வந்து விட்டது, உங்களுடைய பாவத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவத்தை நீங்கள் நிறுத்தி விடுங்கள், பாவத்தை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கள், பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாகி வாழுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கப்படுமா? ஹதீசுகள்ல, வரலாறுகள்ல எல்லா இடத்திலையும் தேடி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் வந்தா அந்த சஹாபாக்கள் அழைத்து சொல்லுவார்களாம், இதோ ரமலான் வந்து விட்டது. ஆனா ஏனைய மாதங்கள் வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்ல மாட்டார்கள். ஏன்? ஷஹ்ருன் முபாரக். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஷஹ்ருன் முபாரக், இது அருள் நிறைந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த மாதத்திற்கு இருக்கக்கூடிய சில சிறப்பம்சங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமதான், இதா ஜாஅ ரமதான், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு கண்ணியங்கள். ஏனைய மாதங்களில் இந்த சிறப்பும் இந்த கண்ணியமும் கிடையாது. இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா. அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய சிறப்பு என்ன? இந்த மாதத்துக்கு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன? இதா ஜாஅ ரமதான், ரமலானுடைய மாதம் வந்துச்சு என்று சொன்னா ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவனத்தினுடைய அனைத்து வாயல்களும் திறக்கப்படும். எப்படி? சுவனத்தினுடைய அனைத்து வாயல்களும் திறக்கப்படும். வகுல்லிகத் அபுவாபுன் நார், அந்த நரகத்தினுடைய பயங்கரமான கொடூரமான அந்த நரகத்தினுடைய அனைத்து வாயல்களும் வகுல்லிகத் அபுவாபுன் நார், மூடப்படுகின்றது. வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய, மனிதனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் அவன் விலங்கிடப்படுகிறான். அன்பார்ந்த உறவுகளே, இப்ப இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா எங்கட கைகள்ல தந்திருக்கிறான். இந்த மாதத்துல நாங்க இபாதத்து செய்கிறோம். ஏனைய மாதங்கள்ல, ஏனைய காலங்கள்ல இல்லாத ஆர்வம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. ஆசை, நான் எல்லா நோன்புகளையும் நோக்க வேண்டும், நான் நேரத்துக்கு ஜமாத்தோடு தொழ வேண்டும். ரமலான் இல்லாத காலங்கள்ல இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர சில பேர்கிட்ட கேட்டா, ஏனப்பா நீங்க ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு வாரீங்க இல்ல, ஏன் நீங்கள் ஃபஜ்ருக்கு ஜமாத்துக்கு வாரீர்கள் இல்லை என்று கேட்டால் காரணங்கள் சொல்கிறார்கள்.
காரணங்கள் சொல்கிறார்கள். ஆனா ரமலான்ல பாருங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு மஸ்ஜித் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான், மனிதா, ரமலான் இல்லாத நாட்கள்லையும் உன்னால முடியும். ரமலான்ல எங்களால முடியும் என்று சொன்னா நேர காலத்தோடு எழும்புகிறோம், தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்புகிறோம், ஃபஜ்ருக்கு ஜமாஅத்துக்கு வருகிறோம். அல்லாஹ் உணர்த்துகிறான், ரமலானுக்கு உன்னால வர முடியும் என்று சொன்னா, ரமலான்ல 5 சப்பு 6 சப்பு 7 சப்பு வர முடியும் என்று சொன்னால் ரமலான் இல்லாத காலங்களையும் வர முடியும். என்ன காரணம்? எங்கட பொடுபோக்குத்தனம், எங்களுடைய அலட்சியம். அன்பார்ந்த உறவுகளே, நாங்க ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த மாதத்தை நாங்க அடைஞ்சி ஆர்வமாக இருக்கிறோம். இபாதத்து செய்யணும், எல்லா நோன்புகளையும் நோட்கோணும், நஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், பெற்றோருடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், பொய் பேசிவிடக் கூடாது, வியாபாரத்தில பொய் சொல்லிவிடக் கூடாது, பிறர் மனதை நோக்கடிக்க கூடாது. இன்னும் ஒருத்தரங்களோடு சண்டையிட வந்தால் கூட நாங்க என்ன சொல்கிறோம்? நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்பா, நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். இப்படியெல்லாம் இந்த மாதத்துல பேணுதலாக பக்குவமாக நாங்க இருக்கிறோமே. இந்த மாதத்துல 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நாங்க ஒரு பயிற்சி எடுக்கிறோம். 29 நாள் அல்லது 30 நாள் நாங்க ஒரு பயிற்சி எடுக்கிறோம். இந்த பயிற்சி எதற்கு தெரியுமா? ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னாலே இந்த ரமலான்ல எடுத்த பயிற்சி ஏனைய 11 மாதங்கள் எங்கட வாழ்க்கையில் இருக்கும். ரமலான்ல நானும் நீங்களும் எடுக்கக்கூடிய பயிற்சி, ரமலானில் ஃபஜ்ருக்கு ஜமாஅத்துக்கு வருகிறோம், அல் குர்ஆனை அதிகம் ஓதுகிறோம், இரவு தொழுகையை நாங்கள் தொழுகிறோம். நாங்க எடுக்கக்கூடிய பயிற்சி ரமலான் முடிந்து எங்கட வாழ்க்கையில 11 மாதங்கள் இந்த பயிற்சி இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நானும் நீங்களும் ஒரு விடயத்தை நன்றா புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை ஷஹ்ருன் முபாரக், அருள் நிறைந்த மாதம் என்று, பரக்கத்து பொருந்திய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கான காரணம் என்ன? இந்த மாதத்துக்கு பல சிறப்புகள், பல கண்ணியங்கள், பல விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றதே. இதெல்லாம் எதற்கு? இந்த ரமலான் சிறப்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? இந்த ரமலானுடைய மாதம் அருள்கள் நிறைந்த மாதமாக இருப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில், 2வது அத்தியாயம் 185வது வசனத்துல இந்த மாதம் ஏன் சிறப்பிக்கப்பட்டுச்சு, இந்த மாதம் ஏன் கண்ணியப்படுத்தப்பட்டுச்சு என்கிற நோக்கத்தையும் காரணத்தையும் அந்த விடயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த வசனத்தை பலமுறை காதுகளால கேட்டிருப்போம். நாங்க தொழுகையில நிற்க இமாம் இந்த வசனத்தை பலமுறை ஓதி இருப்பார். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? இதனுடைய ஆழம் என்ன? இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்ட நோக்கம் அல் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான், வேறு எந்த இடங்களையும் ரமலான் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தல. அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் மாத்திரம்தான் ரமலான் என்கிற வசனம் வருகிறது. அந்த சொல் வேற அல் குர்ஆன்ல எந்த இடத்திலேயும் எந்த ஜுஸூலையும் ரமலான் என்கிற வசனம் வரவில்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில்தான் நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய, எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய
தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வேதமாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட நோக்கம், சிறப்பிக்கப்பட்டதன் நோக்கம், இந்த மாதத்தில தான் அல்லாஹ் தஆலா அந்த அல் குர்ஆனை இறக்கினான். நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பிக்கப்பட்டதன் நோக்கம் உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்துல தான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. இந்த அல் குர்ஆன் இறங்கியதன் காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல் குர்ஆனை கொடுத்ததன் அருளியதன் காரணம் என்ன? ஹுதல் லின்னாஸ், ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹ் மூமின்கள் என்று சொல்லல, முத்தகீன்கள் என்று சொல்லல, முஸ்லிம்கள் என்று சொல்லல, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வழி நடத்தக்கூடிய ஒரு வேதம் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் எங்களுடைய வழிகாட்டி, நாங்க வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய வேதம். இறங்கப்பட்ட அந்த வரலாறு, இறங்கப்பட்ட அந்த காலம்தான் இந்த ரமலானுடைய மாதம், ரமலானுடைய காலம். அதனாலதான் இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக மனதுகள்ல பதிவு செஞ்சு கொள்வோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு விடயத்தை இந்த இடத்தில் மிகவும் கவலையோடு நான் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இன்று மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் சொல்கிறான், வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நிறைய பேரோட பேசி பாருங்க, நிறைய பேர் சொல்லக்கூடிய விடயம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லப்பா. என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும், என்னதான் காசு பணம் இருந்தாலும், என்னதான் வாகனம் இருந்தாலும், என்னதான் மாளிகைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே. நிறைய பேர் என்று சொல்றாங்க, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையே. இதற்கான காரணம் என்ன அன்பார்ந்தவர்களே? அல் குர்ஆன் எங்கட வாழ்க்கையில தாக்கம் செலுத்தவில்லை. அப்படி என்று சொன்னா, எங்கட வாழ்க்கையில அல் குர்ஆனை நாங்க சரியாக படிக்கல, அல் குர்ஆனை நாங்கள் சரியாக பின்பற்றவில்லை, அல் குர்ஆனின் படி எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியாக வாழவில்லை. இதுதான் மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி இல்லா போவதற்கான பிரதானமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மனிதண்ட இந்த உள்ளத்துக்கு நிம்மதி எங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? பொருளாதாரத்தில் இல்லை, சொகுசான வாழ்க்கையில் இல்லை, இன்பமான வாழ்க்கையில் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனித உள்ளத்திற்கு நாங்க நிம்மதியை எங்க வச்சிருக்கிறோம் தெரியுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நிச்சயமாக எங்களை நினைவு கூறுவதனூடாக, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எங்களை நினைவு கூறுவதனூடாக மனித உள்ளத்துக்கு நாங்க நிம்மதியை வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்றால் என்ன? இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்றால் என்ன? அல் குர்ஆன் என்பது என்ன அன்பார்ந்தவர்களே? அதிலே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அது என்ன? அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு அத்தியாயமும் அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுகிறான், சொர்க்கத்தை பத்தி பேசுகிறான், ஒவ்வொரு விடயத்தை, வியாபாரத்தை பத்தி பேசுகிறான். நீங்க வட்டியை நெருங்காதீங்க, நீங்க வட்டியை நெருங்காதீங்க, வட்டி எடுக்காதீங்க என்று சொல்லல, வட்டியை நெருங்காதீங்க, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லல. வலா தக்ரபு ஸினா, நீங்க விபச்சாரத்தை நெருங்காதீங்க. இதெல்லாம், இந்த வசனம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வேத வசனங்களையும் அல் குர்ஆனையும் பின்பற்றி எங்கட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கக்கூடிய அந்த வீதத்தை பார்த்தால், இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர இன்று அல் குர்ஆனை பின்பற்றக்கூடிய சமூகம். நாங்க அல் குர்ஆனை பின்பற்றி வாழ வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஃபலா, அல்லாஹ் கேட்கிறான், இந்த மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான்,
அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த அல் குர்ஆனை நீங்க படிக்க மாட்டீங்களாப்பா? இந்த அல் குர்ஆனை நீங்கள் வாசிக்க மாட்டீர்களா? அதை சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்து நடக்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்கள் உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறதா? உங்களோட உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா? இன்னும் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான்? இந்த உலகத்தில் சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், இந்த உலகத்தில் சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் காதுகளை கொடுத்திருக்கிறோம், நல்லதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்துல சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு காதுகளை கொடுத்தும் நல்லதை செவிமடுக்காதவர்கள். கண்களை கொடுத்திருக்கிறோம், நல்லதை பார்க்க மாட்டாங்க, நல்லதை பார்க்க மாட்டார்கள். உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். இப்படியாப்பட்ட சில மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் இந்த பூமியில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த பூமியில் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடுகளை போன்றவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்லை, பல்ஹும் அகல், அதை விடவும் கேவலமான மனிதர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த மாதம் சிறப்பிக்கப்பட்டதன் நோக்கம் எல்லாம் அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். நாங்க அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும், அதிகமாக அல் குர்ஆனை படிக்க வேண்டும். யாரும் சொல்லக்கூடாது எங்களுக்கு நேரம் இல்ல, நாங்க தொழில்ல பிஸி, பிசினஸ்ல பிஸி, எங்களுக்கு நேரம் இல்ல, ஓத டைம் இல்ல, அல் குர்ஆனை படிக்க டைம் இல்ல, தர்ஜமாவை வாசிக்க டைம் இல்ல. இப்படியே சொல்லி 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 எங்கட மௌத்து நெருங்கிரும். அந்த மௌத்துக்கு முன்னால், அந்த மௌத்துக்கு முன்னால், ஏனென்றா அந்த மரணம் அது எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத விதத்துல வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இந்த மரணத்தை அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்துகிறான், எப்படி உறுதிப்படுத்துகிறான் என்று சொன்னால், ஒரு இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பலமான ஒரு கட்டிடம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தை கட்டி கொண்டு நீங்க அதற்குள்ள போயிருந்து எனக்கு இங்க போனா மௌத்து வராதென்று நீங்க அதற்குள்ள இருந்தாலும் அங்கேயும் அந்த மௌத்து உங்களை வந்து சந்திக்கத்தான் போகுது. அங்கேயும் அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கத்தான் போகின்றது. இந்த வாய்ப்பு இந்த ரமதான் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல ஆழமாக பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த ரமதான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அரிய சந்தர்ப்பம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற ரமதானில் எங்களோடு இருந்த எத்தனையோ ஈமானிய உறவுகள், யோசனை செஞ்சு பாருங்க. எங்கட குடும்பமாக இருக்கலாம், எங்கட பெற்றோர்களாக இருக்கலாம், எங்கட நண்பர்களாக இருக்கலாம். சென்ற ரமதானில் எங்களோடு இருந்த எத்தனையோ ஈமானிய உறவுகள், எங்களோடு ஒன்றாக நோன்பு திறந்தவர்கள், ஒன்றாக நோன்பு பிடித்தவர்கள், இரவு தொழுகையில் ஒன்றாக காலோடு கால் சேர்த்து தொழுத எத்தனையோ ஈமானிய உறவுகள் சென்ற ரமதானில் எங்களோடு இருந்திருப்பார்கள். இப்போது அவர்கள் மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கட வாழ்க்கையை நாங்க இன்னும் மாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்க நஷ்டவாளிகள். சென்ற ரமலான்ல எங்களோடு இருந்திருப்பாங்க, மன்னரை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், அவர்களுக்கு அருள் புரியணும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறானா, இந்த ரமலானை தந்திருக்கிறானா. 2 நோன்புகளை முடிச்சிட்டோம், 3 நோன்புகளை முடிச்சிட்டோம், முடிக்க போகிறோம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களை நாங்க அழகான முறையில திட்டமிடும், அழகான முறையில் ஷெட்யூல் பண்ணி கொள்ள வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களை அதிகமாக நாங்க அல் குர்ஆனோட தொடர்பை நாங்க ஏற்படுத்தும். அண்மையில் ஐரோப்பாவில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம், பல மெம்பர் மேடைகள்ல சொல்லி இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவருடைய நோக்கம் பிழையானதே. அவர் சொல்கிறார், அவருடைய சொந்த வேலைகளை எல்லாம் அவர் நிறுத்திவிட்டு சுமாராக 1 மாத காலம் அவர் அல் குர்ஆன ஆய்வு செய்கிறார், அல் குர்ஆன படிக்கிறார். அல்லாஹ் ஹிதாயத்தை எங்க வச்சிருக்கிறான் என்று பாருங்க. அல்லாஹ் நேர் வழியை எங்க வைத்திருக்கிறான். தொழுகையில் நாங்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டி, யா அல்லாஹ்
ஒரு நாளைக்கு 5 முறை கேட்கிறோமா இல்லையா? யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஹிதாயத்தை எங்க வச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி பிரார்த்தனை செய்வாங்க. இந்த ரமலான் காலத்துல இந்த பிரார்த்தனைகளை நாங்க அடிக்கடி ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நேர்வழியத்தா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, மார்க்கம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும். மார்க்கம் என்பது தீன் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனா மார்க்கத்துல தெளிவென்பது அல்லாஹ் நாடியவங்களுக்கு மாத்திரம்தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நான் சொல்ல வந்த சம்பவம் என்னன்னா, அண்மையில ஐரோப்பாவில் நடந்த அந்த விஞ்ஞானி அல் குர்ஆனை எடுத்து 1 மாதம் அவர் ஆய்வு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல் குர்ஆனை நான் ஆய்வு செஞ்சு அல் குர்ஆன்ல ஏதாவது பிழைய நான் கண்டுபிடிக்க போறேன். நவுது பில்லா, யாராலே முடியாது. அல்லாஹ்வுடைய பேச்சு அன்பார்ந்தவர்களே, யாராலும் முடியாது. இவர் கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் இவர் ஆய்வு செய்கிறார். அல் குர்ஆனை படிக்கிறாரு, ஆய்வு செஞ்சு கடைசியாக 31வது நாள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இந்த கலிமாவை மொழிஞ்ச ஒரு இஸ்லாத்துக்குள்ள வந்தார். அவர் சொல்கிறார், அல் குர்ஆனை நான் படிச்சேன், அல் குர்ஆனை வாசித்தேன், என் உள்ளத்துக்கு ஒரு சரியான ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு. ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைத்துச்சு. அதை வச்சு அல் குர்ஆனை படித்து அதை ஆய்வு செஞ்சு நான் இஸ்லாத்திற்குள் வந்தேன் என்று சொல்லி அந்த விடயங்களை நாங்கள் மீடியாக்கள்ல பார்த்திருப்போம். அன்பார்ந்த உறவுகளே, இருக்கக்கூடிய நாட்கள், இந்த நாட்கள் மிக வேகமாக கழிஞ்சுவிடும். ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுவோம், நோன்பு வந்ததும் தெரியா முடிஞ்சதும் தெரியா என்று சொல்லுவோம். மிக வேகமாக இந்த நாட்கள் போய்விடும். இருக்கக்கூடிய நேரங்களையும் இருக்கக்கூடிய நாட்களையும் அதிகமாக இபாதத்து செய்வதனூடாக, அதிகமாக இரவுல நின்று வணங்குவதனூடாக, அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதனூடாக, அல் குர்ஆனை படிப்பதனூடாக நாங்க ஒரு டைமை ஒதுக்கி கொள்ளணும். குடும்பத்தோடு இருந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்து ஒரு நாளைக்கு அல் குர்ஆன் ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை நான் ஓதி இதோட தர்ஜமாவை என்ற குடும்பத்தோடு இருந்து நான் படிப்பேன். இப்படி நாங்க உள்ளத்துல எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும். அன்பார்ந்த உறவுகளை, இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதன், ஒரு அடியான், அவன் ஃபஜ்ருடைய நேரத்திலே இருந்து சஹருடைய நேரத்திலே இருந்து மக்ரிபு வரைக்கும் அவன் பசித்திருப்பதிலேயும் தாகித்திருப்பதிலேயும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் எங்கட தக்குவாவைத்தான் பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எங்களுக்கு ஹலாலான சாப்பாடு எங்களுக்கு முன்னால் இருந்தாலும், ஹலாலான மனைவி எங்களுக்கு முன்னால் இருந்தாலும், பகலுடைய நேரங்களில் நாங்க நெருங்க மாட்டோம், சாப்பாட்டை சாப்பிட மாட்டோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு நோன்பு எப்படி கடமையாகிச்சோ அதே போல உங்களுக்கும் நாங்க கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உடையவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக. அப்ப இந்த மாதத்துல நாங்க எடுக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்க தக்வாவை எங்களோட உள்ளங்கள்ல வர வச்சுக்கொள்வோம். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களுடைய பண்பை பற்றி சொல்லும் பொழுது, முஃமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த முத்தகீன்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது நிறைய பண்புகளை சொல்கிறான். அதுல ஒன்று என்ன? வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். ஸஹருடைய நேரத்தில், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், ஸஹருடைய நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஸஹருடைய நேரத்தில் அந்த மூமின்கள், அந்த முத்தகீன்கள் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவங்க பாவ மன்னிப்புல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க, அவங்க இஸ்திக்ஃபார்ல இருப்பாங்க.
மூமின்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 முறைகள், இன்னும் ஒரு அறிவிப்புல, இன்னும் ஒரு ரிவாயத்தில் 100 முறை அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அப்ப இந்த ரமலான் மாதத்துல நாங்க ரமலான் அடைஞ்சிருக்கிறோம். ஷஹ்ருன் முபாரக், கண்ணியங்கள் நிறைந்த ஒரு மாதத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். இந்த மாதத்துல எங்களால முடிஞ்ச அளவு நாங்க அதிகம் 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 இஸ்திக்ஃபார்ல ஈடுபடணும், பாவ மன்னிப்புல ஈடுபடணும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நாங்க தனிமையில செஞ்ச பாவம் என்ன, பகிரங்கமா செஞ்ச பாவம் என்ன. இந்த உலகத்தினுடைய அற்ப லாபங்களுக்காக, அற்ப சுகங்களுக்காக பிற மனிதனை கோபித்துக் கொண்டு வாழ்ந்திருப்போம், பிற மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்தி வாழ்ந்திருப்போம், பிற மனிதனுடைய உள்ளம் புண்படுகிற அளவு பேசி இருப்போம். இப்படி எங்களோட வாழ்க்கையில பல தப்புக்கள் தவறுகள் நடந்திருக்கும். எல்லாவற்றையும் நாங்க அந்த சஹருடைய நேரத்தில் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்விடத்துல முன் வச்சு மூமின்கள் அந்த நேரத்துல அவர்கள் பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்கள் என்கிற இந்த செய்தியையும் இந்த இடத்தில் ஞாபகமூட்டிக் கொண்டு இந்த ஹுத்பாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகிமிஸ்